ஒரே மாவு தான். நல்லா தோசைக்கல்லில் போட்டு நல்லா தீத்துனா தோசை, அதையே கொஞ்சம் நல்லா மெலிசா போட்டால் ரோஸ்ட்டு, நிறையா ஊற்றினா ஊத்தாப்பம், அதையே குழியில் ஊற்றினா வந்து இட்லி, ஒரே தோசை தான். அதே மாதிரி மாஃபியா கதைகள்லையும் ஒரே கதை தான். துரோகம், வஞ்சகம், சூழ்ச்சி, பெத்த புள்ளையே வந்து காலவாரி விட்டுடும், பெத்த பொண்டாட்டியே காலவாரி விட்டுருவா. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து மாஃபியா திரைப்படங்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம். அது மாதிரி நீங்கள் நிறைய திரைப்படங்கள், சீரீஸு, வரலாற்று கதைகள், இதிகாச கதைகள், இது எல்லாமே இருக்கும். எஸ்பெஷலி கேம் ஆஃப் த்ரோன்ஸ் உதாரணம் சொல்லலாம். இது எல்லாமே வந்து அரசாங்கத்தையும் அதிகாரத்தையும் நோக்கிய படையெடுப்பில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன். மோப்லேண்ட் இந்தியாவில் டிஸ்னி ஹாட்ஸ்டாராக, ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. 10 எபிசோடு. ஸோ அந்த க்ரைம் ட்ராமா சீரீஸை தான் வந்து நம்ம கொஞ்சம் விரிவாக இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்ட்ரெயிட் வித் அஸ். ரொனான் பிராண்ட் அவருடைய இயக்கத்தில் மாப்லேண்ட் இந்த படத்தை வந்து, இந்த வெப் சீரிஸை வந்து காய் ரிச்சி வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு. அதில் வந்து நம்ம டாம் ஹார்டி ஆல்சோ ஒன் ஆஃப் த ப்ரொடக்ஷன் மெம்பர். ஸோ இந்த பிரிட்டிஷ் கிரைம் சீரிஸ் வந்து யூகேயில் இருக்கிற பெரிய டான்களை பற்றின ஒரு கதை. இந்த மாப்லேண்ட் இந்த வெப் சீரிஸினுடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பியர்ஸ் பிராசன் அவர் வந்து கார்ன்டு, அவங்களோட ஒய்ஃப் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெலன் மிரன், அவங்க வந்து மேவ், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. இவங்களுக்கு ஒரு பையன். ஓகே, ஸோ அவங்களுக்கு அவங்க பையனுக்கு ஒய்ஃபு, அப்புறம் சித்தாத்தா பிள்ளைங்க, பெரியாத்தா பிள்ளைங்கன்ற மாதிரியான விஷயங்கள், ஸ்டெப் சன்னு, ஃபாதர் சன்னு, இதெல்லாம் இங்கே சகஜம்னு வச்சுக்கோங்க. பட் என்னென்னா அவங்க ஹாரிகன், அதான் அவங்க ஃபேமிலியுடைய பேர். இந்த ஹாரிகன்ற பேரை வந்து கேட்டாலே எல்லாருமே மிரளுவாங்க. அந்தளவுக்கு வந்து பியர் பிராசன் வந்து ஒரு பெரிய டான். ஓகே, ஸோ அவங்களுக்கு ஒரு பேரன் இருக்கான். அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு சைக்கோ பேரனை நீங்கள் வாழ்க்கையில் பார்த்தே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சைக்கோ. இவங்க இந்த டான் ஃபேமிலிக்கு வந்து டாம் ஹார்டி வந்து கையாளாக இருக்கிறாரு, அடியாளாக இருக்கார். டாம் ஹார்டியோடைய கேரக்டர் எப்படின்னா, வெட்டினோன்னா கட்டினுவான்னு சொல்கிற விஷயம், அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரு. ஸோ இப்படியான ஹாரிகன் ஃபேமிலியில், மாஃபியா ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை வருது. காரணம் என்னென்னா, நம்ம டாம் ஹார்டிக்கும் வந்து ஒய்ஃப் இருக்குது, குழந்தை, ஒரு பொன் குழந்தை இருக்குது, எல்லாமே இருக்குது. இருந்தாலும் அடியால் இல்லை. இப்படி இருக்கும்போது அந்த ஹாரிகன் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது எதிராளிகிட்ட இருந்து. அந்த பிரச்சனைகள்லேருந்து அந்த ஃபேமிலி காப்பாற்றினாங்களா இல்லையா, தப்பிச்சுதா இல்லையா, அதுக்கு அவங்க எதிர்கொண்ட பிரச்சனைலாம் என்ன, இதுதான் அந்த வெப்சீரிஸுடைய கதை. ஹாரிகன் ஃபேமிலிக்கு வந்து அடியாளாக வந்து டாம் ஹார்டி. இந்த சீரீஸை தூக்கி நிறுத்துறதுல டாம் ஹார்டியுடைய நடிப்பும், தீர்க்கமான பார்வை, முக்கியமாக வந்து பெரிய பெரிய சிச்சுவேஷனில் கூட வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற அந்த தன்மை இருக்குல்ல, டாம் ஹார்டி கேரக்டர் வந்து நீங்கள் நிச்சயமாக ரசிப்பீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரிசிமாவது கதை தான், அதை தீத்தனா தோசை, இந்த மாதிரி நிறைய படம் பார்த்துருக்கலாம். ஆனால் கதாபாத்திரங்களுடைய நடிப்பின் மூலமாக தான் வந்து ஒரு சீரீஸ் வந்து தனித்துவமாக இருக்கும். அந்த வகையில் வந்து ஹாரி கேரக்டர் வந்து டாம் ஹார்டி அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காரு. ஸோ எஸ்பெஷலி ஒரு சீன், பொண்ணுக்கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணுற ஒரு சீன் இருக்கும். அதே மாதிரி அந்த நம்ம ஹாரிகன் ஃபேமிலியோட பேரன் இருக்கான் இல்லையா, சைக்கோ பேரன், அவனை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுற ஒரு சீன் ஒன்று இருக்கும். இந்த 2 சீனுமே வந்து உச்சம். பின் இருப்பார், அசத்திருப்பான் இருந்தாலும். பியர்ஸ் பிராசன் அவர் தான் வந்து ஹாரிகன் ஃபேமிலியோட ஹெட்டு. ஒரு ஜேம்ஸ் பாண்டை வந்து நம்ம எப்படிலாம் ரசிச்சிருப்போம், மைனஸ் பாண்ட், ஜேம்ஸ் பாண்ட் அப்படிலாம் பேசுனது வந்து ரொம்ப கேடு தட்டி, எப்படி ஆரண்ய காண்டத்தில் வந்து ஜாக்கி ஷெராப் வந்து என்ன டொக்காயிட்டிங்களாமே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வந்து ஒரு கோவம் வரும்ல, அந்த டொக்காயிட்டிங்களாமேன்னு சொன்னதுலேருந்து அந்த கேரக்டர் வந்து ஒரு மாதிரி இதாகும்ல, நான் எப்படிடா டொக்கு அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து பியர்ஸ் பிராசன் பேசியிருக்காரு. முக்கியமாக பெல்லான்னு ஒரு கேரக்டர் வந்து பையனுக்கும் அவருக்குமான ஒரு கான்வர்சேஷனு, அதில் பெல்லா வர்ணிக்கிற அந்த இடம் இருக்குல்ல, நாக்கெல்லாம் சுழட்டி வா மேன், வாட் ஏ மேன், பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க அந்த ஆள். அதாவது
கிழப்புலியாக இருந்தாலும் புலி தானே அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் சான்ஸே கிடையாது. அடுத்தது வந்து முக்கியமாக பாராட்ட வேண்டியது ஹெலன் மிரன். 1923 அசத்திருக்கும் அந்த அம்மா. இதில் இன்னும் வேற லெவலு. யூ ஆர் த கிங், ஐ எம் த குயின் சொல்லும்போது மிரண்டுடுவான். டே நீ குயினா, எப்படி நீ குயின் அப்படின்ற மாதிரி ஒரு சீனு. அந்த கான்டென்ட்லாம் வந்து பணம் அதிகமாக இருந்தாலும் அதிகாரம் தான் கையில் இருந்தாலும் எதையும் வாங்கிடலான்னு ஒரு தைரியம் தெனாவிட்டு இருந்தால் மட்டும்தான் அப்படி வாழ்க்கையை வாழவே முடியும். அது வந்து ஹெலன் வந்து அவங்க மேரு கேரக்டர் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாங்க. சான்ஸே கிடையாது, பிரித்து மேய்ச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். எடி ஹாரிஹன் அவர் தான் வந்து ஆன்சன் பூன் அவர் தான் எடி ஹாரிஹன் கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. ஒரு கிளாடியேட்டரில் ஒரு உருப்படாத பையன் ஒன்று இருக்கும் தெரியுமா, இது மாதிரி எல்லா அதிகாரத்துலையும் ஒரு இந்த மாதிரி சனி முடிச்சுட்டு ஒன்று இருக்கும். அதுங்களுக்கு வந்து எந்த இழவு மயிரும் தெரியாது, ஆனாலும் அதுங்க வந்து அதிகாரத்தில் நிற்கணும், எல்லாரையும் மேட்டர் பண்ணணும்னு ஆசைப்படுங்க. அப்படியான ஒரு கேரக்டர், ஒரு சனி முடிச்ச கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். அப்படியான ஒரு கேரக்டர் தான் அந்த எடி கேரக்டரு. ஃபஸ்ட்டு 2 எபிசோடில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனை பார்த்தாலே உங்களுக்கு வந்து கொலை நடுங்கும். அந்த மாதிரியான வேலை பண்ணும் அது. அந்த அந்த கேரக்டர் வந்து டாம் ஹார்டி வந்து அதை டீல் பண்ணுற விதம் ஒன்று இருக்கும் தெரியுமா, நான் ஏற்கனவே சொன்னேன். அது அந்த அளவுக்கு ஃபேண்டாஸ்டிக்கான சீன். அதெல்லாம் பிரிச்சு மேஞ்சிட்டான். பேடி கான்சோலைன் அவர் தான் வந்து கெவின் கேரக்டர் பண்ணியிருப்பார். நம்ம பியர்ஸ் பிராஸ்டனுடைய பெரிய பையன் டாம் ஹார்டிக்கு ஃப்ரெண்டு. அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். முக்கியமாக சிறையில் அவருக்கு ஏற்பட்ட ஒரு கடந்த காலம் ஒன்று இருக்கும். அந்த கடந்த காலத்தை வந்து அதை தான் சொல்கிறேனே, அந்த பாலியல் தொந்தரவு வந்து சிறு வயது பாலியல் தொந்தரவுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து எத்தனை வருடமானாலும் எத்தனை வயசானாலும் மறக்கவே முடியாதுன்றதுக்கு ஒரு அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். அதே மாதிரி கதாபாத்திரங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பாங்க. ரிச்சின்னு ஒரு ஒரு கேங்ஸ்டர் ஒருத்தன் இருப்பான். அவனுடைய ப்ளே நிறைய இடங்கள் வந்து ரசிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள். எஸ்பெஷலி 2 சீன் நான் சொல்லுவேன். ஒரு சிச்சுவேஷனில் பொண்ணு வந்து ஒரு தப்பான ஒரு விஷயத்த பண்ணுறான். மற்ற அப்போ மாதிரி டக்குன்னு போய் பொண்ணை கிட்ட போய் சண்டை போடுறது அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இல்லாமல் அந்த பொண்ணை கூட்டு வச்சு பேசுவான். தான் பொண்ணு தான் தாமாடிக்க பேசுவாப்புல. அப்போ சொல்லும், இந்த அப்பா மாதிரி ஒரு ஆள் வேணும், அப்பாவே பார்த்து வளரணும்ல, அப்பா மாதிரியான ஆட்களை இருந்தால் பொண்ணுங்க வந்து தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு அது சொல்லும்போது அதை ஜஸ்ட்டாக லெஃப்டில் ஹேண்டில் பண்ணுவான். அதே மாதிரி சில சிச்சுவேஷனில் உயிர் ரொம்ப முக்கியம், அப்போ நம்ம என்ன மாதிரி முடிவுகள்லாம் எடுக்கணும் அப்படின்றத டாம் ஹார்டி கேரக்டர் வந்து அவ்வளோ ஹாரி கேரக்டர் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கோம். இந்த ஒரு சீசனாக ஒரு எபிசோடும் பார்த்து பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா 10 எபிசோடு இது பார்த்து ஒரு 7-8 வந்து வெயிட் பண்ணி பண்ண வேண்டியதாக இருந்தது. தம்பி கதிர் தான் இதை வந்து அறிமுகப்படுத்துகிறான் பாருங்க அப்படின்ட்டு. டயலாக்ஸ் டெலிவரியும் கேரக்டர் இன்வால்மெண்ட்டும் ஷார்ட் வைஸு டேக்கிங்கு மிரட்டிட்டானுங்க. எல்லாத்த விட நம்ம வந்து யூகேல இருக்கிறதுனால அந்த இடம்லாம் நம்ம இந்த இடம் தான் இப்படிலாம் அப்படிலாம் அதெல்லாம் அந்த கார் ஓட்டின இடம் போன இடம்லாம் லண்டன் தெருக்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நெருங்கிய ஃபீல்னு வச்சுக்கோங்க. உண்மையிலே அந்த ஒரு எபிசோடு முடியும் போது அந்த மியூசிக்கு வர்ற இடமா இருக்கட்டும் பிரித்து மேய்ஞ்சிருக்கானுங்க. மொத்தம் வந்து 10 எபிசோடு அடல்ட்டு காட்சிகள் வந்து இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்துக்காங்க. ரொம்ப சீன்லாம் பெருசாக கிடையாது, ஆனால் அடல் காட்சிகள் அங்கங்கே கொஞ்சம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. ஜியோ ஹாட்ஸ்டாரில் பேரமௌண்ட்ஸ் எம்டிவி தான் அதை பண்ணியிருக்காங்க. ஜியோ ஹாட்ஸ்டாரில் இங்கே அவைலபிளாக இருக்குது. 10 எபிசோடு, சீசன் 1 முடிஞ்சிருச்சு. இப்போ சீசன் 2 கண்டிப்பாக வரும். முக்கியமாக ஹெலன் மிரன், டாம் ஹார்டி, பியர்ஸ் பிராஸ்டன் இந்த 3 பேர் நடிப்பு தான் இதில். அதில் பியர்ஸ் பிராஸ்டன் சொல்லுவார், ஏன்னா அதனால் கவுந்திரிச்சு விழுந்தாலும் மீசையில் மண்ணு போட்டால் அது மாதிரி நான் வந்து உன் கிராட்டிடியூட் பாராட்டி உனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் அனுப்புகிறேன் அப்படின்னாரு. ஓகே அனுப்பு அப்படின்ட்டு. ஆனால் நீ எப்படி வந்து அவனை அந்த சாவு விளிம்பில் போனவளை எப்படி நீ தடுத்து நிறுத்தின சொல்லு பார்ப்போம். நீ எப்படி கான்ட்ராக்ட் வச்சுக்கிட்ட? அதே மாதிரி அந்த லேடி ஒருத்தவங்க கூட கிளைமேக்ஸில் வந்து பேசுகிற ஒரு சீன் இருக்கும், சான்ஸே கிடையாது. நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு நிச்சயமாக உங்களை அசத்தும்னு நான் நம்புகிறேன். இந்த விமர்சனம் குறித்த உங்கள் கருத்துக்களை ஏதாவது இருந்தாலும் அந்த பின்னங்களை தெரியப்படுத்துங்க. இதுக்கு கன்க்ளூஷன் என்னென்னா, ஃபென்டாஸ்டிக், மார்வலஸ், டோன்ட் மிஸ். பார்த்தே தீர வேண்டிய வெப் சீரிஸ் ஆங்கிலத்தில் தான் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய மேனேஜ்மெண்ட் லெசன்ஸ் வந்து இதில் நீங்கள் கற்றுக்கலாம். யாரையுமே நம்பக்கூடாது அப்படின்றத இதில் நீங்கள் கற்றுக்கலாம். அதே மாதிரி உங்கள் வேலை வந்து அடியால் மட்டும் கிடையாது, உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கணும்.
ஏவல் நாயை மட்டும் இருக்கக்கூடாது, உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கான விஷயங்களையும் நீங்கள் பண்ணணும். அதை டாம் ஹார்டி வந்து உங்களுக்கு அந்த கேரக்டர் வந்து நிறையவே சொல்லிக் கொடுக்கும். ஆக்சுவலி நம்ம பியர்ஸ் பிராஸ்னோட இன்னொரு பொண்ணு இருக்கும், அவர் வந்து பயங்கரமான ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். அது நீங்கள் பார்க்கும்போது தெரியும் அந்த கேரக்டர். அவர் வந்து அவருடைய பொண்ணு வந்து எங்கேயோ வச்சு இன்னும் பிறந்த பொண்ணு ஒன்று இருக்கும், அது பேர் வந்து செர்பியானா ஏதோ செராஜியானா ஏதோ ஒரு பேர். அந்த பொண்ணு வந்து ஒரு இந்திய வம்சாவளி சாயலில் இருக்கும். அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வரும், உங்கள் அம்மா அப்படிப்பட்ட ஆள் தானே அப்படின்னும் போது இல்லைன்னு சொல்லாது, இருக்குன்னு சொல்லாது. ரைட்டு, உனக்கு கொஞ்சம் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, மேலே அப்புறம் அப்படின்ற இந்த மாதிரி நிறைய சீன் சொல்லிகிட்டே போகலாம். எல்லாத்தோட அந்த பைத்தியக்கார பையனை வந்து டாம் ஹார்டி ஹேண்டில் பண்ணுறது, லெஃப்டில் ஹேண்டில் பண்ணுறது, அவன் வந்து பேரஞ்ச மாதிரி நிற்பாங்க. உண்மையிலே நீங்கள் அந்த சீன்லாம் மிரண்டுருவீங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் காய்ஸ். உங்கள் கருத்தில் பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறு ஒரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.